அன்பின் தெய்வமே, மனன்றியோடு மெய் சொத்தரிக்கிறோம். எத்தனையோ சந்தர்ப்பத்திலே இந்த வசனத்தை தியானித்த நாட்கள் உண்டு. என திரும்பவும் இந்த வசனத்தை கண்களிலே காண்பித்து இருதயத்திலே உணர்த்தப்பட்டு இந்த வார்த்தையை பேசும்படியாக ஆவியானவர் உந்துதல் கொடுத்திருக்கிறபடினாலே நன்றியோடு சோதரிக்கிறோம். இந்த வசனத்தை கொண்டு ஆவியானவர் எங்களோடு இடைபடுவீராக. என் இருதயத்தின் நிறைவோ என் மாம்சத்தின் வார்த்தைகள் வெளிப்படாதபடிக்கு கர்த்தரே ஆவியானவரே வாயாய் பிள்ளைகளோடு பேசுவீராக. இந்த வசனம் இருதயத்துக்கு போகாதபடிக்கு தடை செய்கிற எல்லா தூக்க மயக்கங்கள், அசதிகள், சோர்வுகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி சபிக்கிறேன். ஆவியானவர் விடுதலையோடு உலாவி வருவீராக. நீ பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த சுவிசேஷத்திற்கு நான் ஊழியக்காரனாக எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு நான் ஊழியக்காரன். ஏன் அந்த வார்த்தை இந்த சுவிசேஷத்திற்கு? எந்த சுவிசேஷத்திற்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்தார்? உமது வரமாகிய எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய கிருபையினாலே, அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு நான் ஊழியக்காரன். எந்த சுவிசேஷத்திற்கு கர்த்தர் நம்மை ஊழியக்காரியை மாற்றினார் என்பதை சொல்வதற்கு முன்பாக இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியாருக்கு என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாக என்னை தெரிந்து கொண்டார். சுவிசேஷ வசனத்தை அறிவிக்கும்படிக்கு உங்களில் இருக்கிற என்னை தெரிந்து கொண்டார். அப்ப தேவன் நம்மை தெரிந்து கொண்டு அழைத்து கொண்டு உட்கார வைத்திருக்கிறார். இந்த சுவிசேஷத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நாம் எப்படிப்பட்டவர்களா? தெரிந்து கொண்டார். உங்களிலே இருக்கிற என்னை, உங்களுக்குள் இருக்கிற என்னை தெரிந்து கொண்டாரே. அப்ப இந்த பூமிக்குரிய ஜனங்களுக்கு மத்தியிலே நம்மை தெரிந்து கொண்டாரே. அவளை தெரிந்து கொள்வதற்காக சொல்றோம். இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளே, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு நான் ஊழியக்காரன். இந்த சுவிசேஷம் எந்த சுவிசேஷத்துக்காக ஊழியக்காரனை மாற்றினார்? எந்த சுவிசேஷத்தினால் நமக்கு நன்மை உண்டாகும்? இந்த சுவிசேஷத்திற்காக நான் ஊழியக்காரன். எந்த சுவிசேஷம்? முதலாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலய
சுவிசேஷத்தை? பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள். இவையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இங்கே போடப்பட்டிருக்கிறது, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் செய்கிற கிரியை பாருங்கள். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உபதேசித்த உடனே சகல ஜாதிகளுடைய வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். ராஜ்யத்தின் சுவிசேஷம் வெளிப்பட்ட வேளையிலே நோய்களையும் வியாதிகளையும், நோய் என்றாலும் ஒன்றுதான், வியாதி என்றாலும் ஒன்றுதான் நம்ம நினைக்கலாம். சகல வியாதிகளையும், மனவியாதி, தீராத வியாதி, மரணத்துக்கு ஏதுவான வியாதி, அந்த வியாதி நமக்கு விலகாத வியாதி, எவ்வளவு மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் ஏறும் இறங்கும் நார்மல் ஆகுமே தவிர அந்த வியாதி நமக்கு விலகவே விலகாது. ஆனா சகல நோய்கள், கண்வலி வரும், கண்ணு சிவப்பாக முன்னால சரியாயிடும், அது நோய்கள். பல்வலி, இடுப்பு வலி, கால் வலி, அது நோய்கள். அது சால் 1 2 4 இருந்து போயிட்டே இருக்கும். ஆனா வசனம் சொல்கிறது, மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருந்தாலும், அடிக்கடி வருகிற நோயா இருந்தாலும், ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லா வியாதிகளையும் நீக்கி நம்மை சுகமாக்கும். இதே வசனம் எப்படி போடப்பட்டிருக்கிறது பாருங்கள். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து, அங்கேக்கு அந்த வசனத்திலே பட்டணங்கள் என்று சொல்லப்படல, கிராமங்கள் என்று சொல்லப்படல. அங்கே போடப்பட்டிருக்கிறது, சகல பட்டணங்களிலேயும் கிராமங்களிலேயும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். எங்கெல்லாம் ராஜ்யத்தின் சுவிசேஷம் விளங்கினதோ எல்லாருடைய வியாதிகளையும் அப்ப ராஜ்யத்தின் சுவிசேஷம் நம்மை சுகமாக்கும். ஏன் சுகமாக்கினது? அது ஒரு கேள்வி. யாரை சுகமாக்கினது? எதற்காக? இந்த சுவிசேஷத்தினாலே நான் ஊழியக்காரன் நானே, நீங்க ஊழியக்காரன் யாரு? அவர் நம்மிலே கண்ட காரியங்கள் என்ன? அதை யோசித்து பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்கிறது பாருங்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். எப்படி பிரசங்கிக்கப்படுமா? இந்த வியாதி எல்லாம் கர்த்தருடைய சாட்சியாக பகிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் எல்லா நோய்களையும் நீக்கி உன்னை சாட்சியை நிறுத்துவா. அதுதான் உனக்கு அடையாளம், உன்னை சுகமாக்கினதற்கு. ஆனால் ஒன்றே ஒன்று, அந்த சுகம் பெறுவதற்கு நம்மை காணப்பட வேண்டியது விசுவாசம். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையினாலே இந்த சுவிசேஷம்
இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எனக்கு என்ன கிருபை கொடுத்தார் என்றால் விசுவாசம் எனும் கிருபை. நீங்க வாசித்து பாருங்க. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14-15. மார்க்கு 1ஆம் அதிகாரம் 14-15. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேறிற்று தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். விசுவாசியுங்கள், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். என்னை கர்த்தர் குணமாக்குவார், என்னை சுகமாக்குவார், எனக்கு விடுதலையாக்குவார், எனக்கு தெய்வீக சுகத்தை தருவார். விசுவாசியுங்கள். ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்னை சுகமாக்கும். யாரை சுகமாக்கும்? விசுவாசிக்கிற. என் வாழ்க்கையிலே விசுவாசம் கொஞ்சம் தடுமாற்றமான, என் வாழ்க்கையிலே விசுவாசம் தளர்ந்து போகிறது. என் வாழ்க்கையில விசுவாசம் ஆட்ட கொடுக்க ஆரம்பிக்கிறது. என் வாழ்க்கையில விசுவாசம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகிறது. கர்த்தரை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை வருகிறது. எல்லாமே ஒரு போராட்ட காலம். தேவன் இருக்கிறாரா? இந்த வியாதியும் மனவியாதியும் சரீர வியாதியும் மேற்கொள்ளும்போது விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. பயப்பட வேண்டாம். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையினாலே இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்னை சுகமாக்கும். ஏன் தெரியுமா? என் வாழ்க்கையிலே கடுகள் விசுவாசத்தை கண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையிலே கடுகள் விசுவாசம் இருக்கிறபடினாலே கர்த்தருடைய குணமாக்கலவராக இருக்கிறார். இந்த வியாதி, இந்த நோய் இன்றைக்கு விட்டு விலகிறது என்று விசுவாசத்தோடு புறப்பட்டு போங்கள். விசுவாசிகள் நடக்கும் அடையாளங்களாக பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதிஸ்தர்களை குணமாக்குவார். அப்ப ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்கு நான் ஊழியக்காரன். இரண்டாவது அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு என்ன எதை பிரசங்கம் பண்ணுகிறார்? இப்போது கிருபையின் சுவிசேஷம், கிருபையாய் நமக்கு கொடுக்கப்பட்ட சுவிசேஷம், கிருபையின் சுவிசேஷம். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, இந்த கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். என்ன செய்கிறேன்? நிறைவேற்றவே ஒரு விருப்பம். இந்த கிருபையின் ஊழியம் சுவிசேஷம், கிருபையின் சுவிசேஷத்தை விருப்பத்தோடு, கட்டாயத்தோடு அல்ல, கட்டாயத்தோடு நம்ம செய்ய, எதை செய்தாலும் கட்டாயத்தோடு நம்ம செய்யக்கூடாது. அவன் விசனமாயும் அல்ல, கட்டாயம் அல்ல, தன் மனதில் உள்ளவர்களை உற்சாகமாய் செய்ய கடவுள். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு உற்சாகத்தை கர்த்தர் தருவார். இந்த கிருபையின் சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது ஒரு அவருடைய ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன் பாருங்கள். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 6-7. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 6-7. அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய
ஆகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பரப்பி பலன் தருகிறது போல உலகமெங்கும் அந்த சுவிசேஷம் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலேயும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபை சத்தியத்தின்படி அறிந்து தேவ கிருபையின் சுவிசேஷம் அது நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பலன் எதுனா தேவ கிருபையினாலே சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்கு பலன் தருகிறது. அது எங்களுக்காக கவனியுங்கள், 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. பலன் தருகிறதா இருக்கிறது அந்த சுவிசேஷம். திரும்ப இன்னொரு சுவிசேஷம் சொல்லப்பட்டு அது பலன் தருகிறதா இருக்கிறது. ஏன் தெரியுமா? அது கிருபை சுவிசேஷம் எங்களுக்குள்ளே. இந்த கிருபை சுவிசேஷம் நமக்கு கொடுக்கக்கூடியது பலன். நீ சந்தித்த அவமானத்துக்கு ஒரு பலன் காத்து கொண்டிருக்கிறது. நீ விட்ட கண்ணீருக்கு ஒரு பலன் காத்து கொண்டிருக்கிறது. நீ மேற்கொண்ட அவமானங்களுக்கு ஒரு பலன் காத்து கொண்டிருக்கிறது. நாம் பட்ட துன்பங்களுக்கு பலன் காத்து கொண்டிருக்கிறது. இதோ அவனுக்கு நான் அளித்த பலன் என்னோடு கூட வருகிறது. அவர் பலன் கொடுக்கிறது. நமக்கு ஒரு நாள் பலன் இல்லாமல் போய்விடாது. நான் இவ்வளோ பிரயாசம் எடுத்தேன் ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லாமல் போயிடுச்சு, பலன் இல்லாமல் போயிடுச்சு. நம்முடைய தேவன் அப்படி அழிதின் தேவன் அல்ல. நீ எடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும், நீ பாடுகிற ஒவ்வொரு பாடலுக்கும், நீ பிரசங்கிக்கிற ஒவ்வொரு பிரசங்கத்திற்கும், நீ பண்ணுகிற ஒவ்வொரு ஆராதனைக்கும், நீ செய்கிற இந்த மேட்டிற்கு செய்கிற எந்தெந்த ஊழியத்தில் செய்ய எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பலன் உண்டு. நீ ஓடிகளை பற்றிய இந்த காலையிலே இதற்கும் கர்த்தர் பலன் உண்டு. அவர் பலன் கொடுக்கிறது. ஆனா இந்த கிருபையின் சுவிசேஷம் நமக்கு பலன் கொடுக்கும். ஏன் யாருக்கு பலன் கொடுக்க வைத்தது என்று பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1-2. அந்நாட்களிலே ஒன்றிலும் லூக்கா 20ஆம் அதிகாரம் 1-2. அந்நாட்களில் ஒன்றில் அவர் தேவாலயத்தில் ஜனங்களுக்கு உபதேசித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் கூடி வந்து, நீர் எந்த அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறீர்? எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார்? உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தவர் கேட்கிறாங்க. 8ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, நானும் இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்ல மாட்டேன். என்ன அறியத்தை நீ செய்கிற? யார் உனக்கு கொடுத்த இந்த அதிகாரம்? எப்படி நீ எதை செய்யற? உனக்கு யார் கொடுத்த இந்த அதிகாரம்? அவர் சொல்லவே, எதை வச்சு நீ செய்யற? என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய சக்தி இல்ல, என்கிட்ட ஒன்றும் இல்ல. எந்த அதிகத்தை செய்ய நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன் சொல்லி. அப்போ இந்த தாழ்மை உள்ளவர்களுக்கு வாழ்க்கையிலே நீ முதலாவது விசுவாசம் உள்ளவன் ஆகியால் ராஜ்யத்தின் சுவிசேஷம் உனக்கு சுகத்தை கொடுத்து இங்கே போடப்பட்டிருக்கிறது. கிருபையின் சுவிசேஷம் உனக்கு பலன் கொடுக்கும். நீ விட்ட கண்ணீருக்கு பலன் உண்டு, நீ சந்தித்த அவமானங்களுக்கு பலன் உண்டு, நீ ஏமாற்றப்பட்ட ஏமாற்றங்களுக்கு பலன் உண்டு, நம்பிக்கை துரோகங்களுக்கு பலன் உண்டு, உன் வேலை எல்லாத்துக்கும் பலன் உண்டு. மறந்துடாத. ஆனா ஒண்ணு, இந்த பலனை பெற்றுக்கொள்ள நீ பதறி பேசிடாதே. எதை தந்து வாய்த்தது ஒன்றி பேசுறாதே. அமைதிக்காக தாழ்மை நான் சொல்ல மாட்டேன்.
எந்த அதிகாரம் உனக்கு யார் இந்த அதிகாரம் உனக்கு கொடுத்தது? எந்த அநீதி செய்யல? அவர் சொல்றார், நான் சொல்லவே. எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறார், பிதா இருக்கிறவர், பிதா பிதா சொல்லிட்டு. இந்த விஷயத்திலே அவர் வாய் திறவார். தாழ்மையாயிருக்கிற உனக்கு இந்த கிருபையின் சுவிசேஷம் உனக்கு பலன் கொடுக்கும். நீ பலன் அடைவார். மூன்றாவது ஒரு சுவிசேஷம், 1 தீமோத்தேயு 1 வசனம். 1 தீமோத்தேயு 1 வசனம். நித்யானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி. என்ன சுவிசேஷம் போடப்பட்டிருக்கு? மகிமையான சுவிசேஷம். மகிமையான சுவிசேஷத்திற்கு எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரிடையாயிருக்கிற மற்றெந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. என்னை பலப்படுத்திய கிறிஸ்து உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடினால் அவரை சோதரித்துக் கொண்டே இருப்போம். நம்ம பாவியிலே பிரதான பாவிதான். ஆனா நம்மளுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்து இருக்க வைத்திருக்கிறாரே, உட்கார வைத்திருக்கிறாரே, பிரசங்கிக்க வைத்துக் கொண்டிருக்கிறாரே. மகிமையின் சுவிசேஷம் நமக்கு கொடுக்கப்பட்ட சாதாரண சுவிசேஷம் அல்ல. இந்த சுவிசேஷத்திற்கு உங்களை எண்ணி ஊழியக்காரர்களாக மாற்றி வைத்திருக்கிறார். எந்த சுவிசேஷம்? மகிமையின் சுவிசேஷம் அல்லது மகிமையான சுவிசேஷம். இந்த மகிமையான சுவிசேஷத்தினாலே நமக்கு வருகிற நன்மையை பாருங்கள். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4 வசனம். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4 வசனம் 6 வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அவருடைய இருதயம் இருண்டுமாய் இருக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்தாமல், ஸ்தோத்தரியாமல், அவரை தேவன் என்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமல் இருந்தபடினாலே அவருடைய இருதயம் இருளடைந்திருக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த மகிமையின் சுவிசேஷம் 6 வசனம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். எங்கள் இருதயங்களிலே நம் மகிமையின் சுவிசேஷம் நம்மை பிரகாசி. எங்கேயுமே இருட்டு போய் கிடக்க மாட்டோம். நம் மூஞ்சி இப்படி கருவடைஞ்சு போயிருக்கிறது, பேய் அடைஞ்சது போல இருக்குது, இப்படி கிடக்குது முகம். அப்போ இருதயம் எங்க இருக்குது? இருண்டு போயிருக்கிறதுனாலே முகமும் இருண்டு போயிருக்கிறது. ஆனா இருதயத்திலே பிரகாசிக்கும் பொழுது முகம் எப்படி இருக்குமா? இந்த மகிமையான சுவிசேஷம் நம்மை பிரகாசிக்க வைக்கும். ஆனா யாரை பிரகாசிக்க வைக்கும்? அது ஒரு கேள்விதானே. எல்லாரையும் பிரகாசிக்க உண்டுதான். ஆனா குறிப்பிட்டு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்ம பிரகாசிக்க முடியும்? வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 10 வசனம். அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 10 வசனம். அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது, தரிசனத்தை கண்டபோது அவன் தரிசனம் பெற்றவன். கர்த்தரை தரிசிக்கிறவர்கள், கர்த்தரை முகம் எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை முன்வைத்து தரிசிக்கிறவர்கள், அவன் கர்த்தரை தரிசித்தபடியினால்
அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கெதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி தரிசனம் பெற்றவுடனே சுவிசேஷம் அறிவிக்க போகிறார்கள். மகிமையான சுவிசேஷம். தரிசனம் கொடுத்தது யார்? கர்த்தர். நீங்க வாசியுங்கள். இன்னொரு வசனத்தை விட பாருங்கள். இந்த அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 8-9. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 8-9. ஜெபாலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு மகிமையின் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி ஞானஸ்நானம் பெற்ற அந்த ராத்திரியிலே பவுலுக்கு என்ன வராரா? தரிசனமாகி. தரிசனம் வாழ்க்கையில் ஒரு தரிசனம் இருக்கிறது. எருசலேம் ஜெப சபை குறித்து ஒரு தரிசன கர்த்தர் வைத்திருக்கிறார். பல நாட்கள் விலக போகிறது. இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடியாது, விலங்கும். அது பொய் சொல்லாது. தாமதித்தாலும் காத்திரு, நிச்சயமாக வரும். அது தாமதிப்பதே இல்லை. நம்மை குறித்து திட்டம் வைத்திருக்கிறார். தரிசனம் உள்ளவர்களுக்கு இந்த மகிமையான சுவிசேஷம் எதை கொண்டு வரும் என்றால், மகிமையான சுவிசேஷம் எங்களை பிரகாசிக்க வைக்கும். ஆண்டவரே, ராஜ்யத்தின் சுவிசேஷம் சுகமாகும். கிருபையின் சுவிசேஷம் பலன் கொடுக்கும். மகிமையின் சுவிசேஷம் பிரகாசிக்கும். யாரை பிரகாசிக்கும்? தரிசனம். நீ தேடி தரிசனத்தை கிடைக்கும். ஒரு ராத் அவரே வந்து உனக்கு தரிசனம் கொடுத்துருவார். நீ தேடி போனால் தரிசனம் கிடைக்கும். அவர் தேடி வந்து தரிசனம் கொடுக்கிறார். 4வது சுவிசேஷம் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியில் பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து. சுவிசேஷமா? நித்திய சுவிசேஷம். பாத்தீங்களா? முதலாவது சொன்னேன் ராஜ்யத்தின் சுவிசேஷம், கிருபையின் சுவிசேஷம், மகிமையான சுவிசேஷம், நித்திய சுவிசேஷம். சுவிசேஷத்திற்கு நிதமும் தூஷம். இந்த நித்திய சுவிசேஷம் என்று சொல்லும் அந்த நித்திய சுவிசேஷம் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை நீங்கள் பாருங்கள். ரோமர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளில் இந்த சுவிசேஷம், நித்திய சுவிசேஷம், அந்தரங்கங்களை, அந்தரங்கமான காரியங்களையும் ஒரு நாள் வெளிப்படும். இந்த நித்திய சுவிசேஷத்தினாலே ஒரு நன்மை சொல்கிறேன். அதுக்கு பிற்பாடு யாருக்கு அந்த நன்மை சொல்கிறேன்? ரோமர் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ரோமர் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 15ஆம் வசனம், 19ஆம் வசனம்,
29 வசனம். அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் நடத்தும் ஆசாரியனாய் இருந்து நான் எப்படி இருக்கேன்னா நித்திய சுவிசேஷத்தை ஊழியத்தை ஆசாரியனாய் இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு இந்த நித்திய சுவிசேஷம் ஆசாரியனா மாற்றினது, ஊழியம் செய்ய வைத்தது, அந்தரங்கத்தை வெளிப்படுத்தினது. அது மாத்திரமல்ல, 19 வசனம். இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிரிக்கும் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். எப்படி பிரசங்கித்திருக்கிறேன்? பூரண சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். 29 வசனம். நான் உங்களிடத்தில் வரும்போது பிரசங்கித்த நான் உங்களிடத்தில் வரும்பொழுது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு, இந்த சுவிசேஷத்தை என்ன கொண்டு வருமா? சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு நம்மளுக்கு கேட்டவர்கள் எப்படியெல்லாம் உங்களுக்கு அறிவிக்கணும். ஆனா வரும்போது அப்படி வெறுமையை விட மாட்டாரா? சம்பூரண ஆசீர்வாதம், நித்திய சுவிசேஷம் சம்பூரண ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நான் யாருக்கு தெரியுமா? இந்த சம்பூரண ஆசாரியனா ஆட்சி, ஊழியனா மாற்றி, கிருபைகளை கொடுத்து, எருசலேம் துவக்கி இல்லிரிக்கா வரைக்கும் சுவிசேஷம் அறிவித்து, நித்திய சுவிசேஷத்தை பூரணமாக்கி, சம்பூரணமாக்கி, அந்த சம்பூரணம் ஆசீர்வாதத்தோடு வந்தது யாருக்கு? 1 பேதுரு 1 அதிகாரம் 1 வசனம். 1 பேதுரு 1 அதிகாரம் 1 வசனம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து காலத்திலே கப்பதேயாகிய ஆசியா பித்தேனியா தேசத்திலே சிதறிக்கிறவர்களுக்கு பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கும் எழுதுகிறதாவது, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. இந்த சுவிசேஷம் தெரிந்து கொள்ளப்பட்ட, பிரித்தெடுக்கப்பட்ட அவர்களுக்கு எழுதுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 1:1. ரோமர் 1:1. அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய தேவனுடைய சுவிசேஷத்திற்கு பிரித்தெடுக்கப்பட்டவன் யாராயிவன்? தேவனுடைய ஊழியத்துக்கு, நித்திய சுவிசேஷத்திற்கு எப்படி எடுக்கப்பட்டிருக்கிறார்களா? பிரித்தெடுக்கப்பட்ட, அழைக்கப்பட்டது ஒன்று, தெரிந்து கொள்ளப்பட்டது ஒன்று, இப்பொழுது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த சுவிசேஷம் அவளை பிரித்தெடுத்தது. அவளை பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு இந்த நித்திய சுவிசேஷம் எதை கொண்டு வருமா? சம்பூர்ண ஆசீர்வாதம். கடைசியாக பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சுவிசேஷத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமம் 16 அதிகாரம் 23. 1 நாளாகமம் 16 அதிகாரம் 23 வசனம். பூமியின் சகல குடிகளே
கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ரட்சிப்பின் சுவிசேஷம். என்ன சுவிசேஷமா? ரட்சிப்பின் சுவிசேஷம். நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். வாசிக்க வேண்டாம். 96ஆம் சங்கீதம் 1-2. ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சிப்பின் சுவிசேஷம், ரட்சிப்பாகி சுவிசேஷம். இது இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் கொடுக்கும் நன்மையையும் அதனால் யாருக்கு என்று ஒரே வசனத்தை சொல்லி நான் முடித்துள்ள நேரம் கிடைத்தது. பாருங்கள், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13-14. கவனியுங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13-14. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். மகிமையின் புகழ்ச்சிக்காக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். மீட்கப்பட்டவர்களுக்கு புகழ்ச்சி, மீட்கப்பட்டு புகழ்ச்சியாக்கினாராம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி மகிழ்ச்சியுடனே வருவார். ரட்சிப்பின் சந்தோஷம் அல்லது சுவிசேஷம் நம்மை புகழ்ச்சியாக்கும். யாரை புகழ்ச்சியாக்கும்? மீட்கப்பட்டவர்கள், ஒரு ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனாக ராஜ்யத்தின் சுவிசேஷம், கிருபையின் சுவிசேஷம், மகிமையின் சுவிசேஷம், நித்திய சுவிசேஷம், ரட்சிப்பின் சுவிசேஷம், அன்பின் தெய்வம். மனன்றியோடு சொல்லி தேவரே, இந்த கரங்களை நீக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனாக இயேசுவே எங்களுக்கு வெளிப்படுத்தின இந்த சுவிசேஷங்களுக்காக நாங்கள் தான் இந்த சுவிசேஷம், நித்திய சுவிசேஷம் நாங்கள் தான். இயேசுவே மகிமையான சுவிசேஷம் நாங்கள் தான். எங்களை கொண்டு நீ பெரிய காரியத்தை செய்வீராக. அந்த மக்களை ஆசீர்வதிக்க நாமத்தை மைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சார் ராஜேந்திரன் ராஜி ஒரு பாடல் பாடுவார். காணிக்கை பாடல், காணிக்கை